இருப்பாவோ. பிறகு சாயங்காலம் வந்து சாமிக்கு கோமரத்தாடியா இருக்காவ. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கு அவளுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு. பிறகு உறங்க வேண்டியது. உறங்குனியா பாத்துக்கோங்க. உறங்கலங்க கோயில் கூடமா உறங்கலாமா? எங்க கோயில்ல வந்து இப்படி நீங்க எல்லாம் உறங்கலாமா? வரி கொடுத்துருக்கலாம். ஆமா, வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம கொடை கொடுக்கோம், சாமி கும்பிடுதோம். வருஷத்துக்கு ஒரு நாளே நம்மளால முழிக்க முடியுமா? அதாவது ஒரு ஆலயத்திற்கு வந்தாலும் போராது, சாமியை கும்பிட்டாலும் போராது. அந்த சாமி ஏன் வந்துச்சு, இந்த வடகாசி அம்மா எப்படி பிறந்தா, அவளை ஏன் நம்ம வச்சு கும்பிடுதோம், அவ கைலாசத்தை விட்டு ஏன் பூலகத்துக்கு வந்தா அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? வில்லுப்பாட்டு கதையை கவனமா கேட்கணும். என்னமோ 6 பேர் இருந்து வில்லடிக்காங்க, நம்ம ஒத்தையிலே மாவளை கெடுக்கும் நினைக்க கூடாது. பிறகு அதனால வந்து சாமியை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரிந்து கொள்ளணும். தெரிய வேண்டும். அதுக்குத்தான் இந்த கதையை கேட்கணும்னு சொல்லுவாங்க. நாங்க வில்லு படிக்கணும்னா சரி, நாங்க ஆடி பாடி படிக்கணும்னா நீங்க எங்களை பொறுமையா பாருங்க. சரஸ்வதி எங்க இருந்து வருவா தெரியுமா ஐயா? எங்க இருந்து வரா? சரஸ்வதி இந்த கூட்டத்துல இருந்து தான் எங்க நாக்குக்கு வருவா. சரஸ்வதி சபையில இருந்தா வரா. பிறகு சும்மா ஒண்ணும் இல்ல. அதை விட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அதான் பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா, கேட்கக்கூடிய பக்தர்களும் அத பக்தியா கேட்கணுமா. நீங்களும் பக்தியா கேட்கணும். அப்பதான் சாமி கூப்பிட்ட உடனே வரும். அம்மா பிறவி நம்ம அம்மா எதுக்கு பிறந்தா, ஏன் பிறந்தா, என் தாத்தா அம்மா நமக்கு என்ன நன்மை செய்தா, நம்ம தூங்குதவங்களை தப்பா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இந்த கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்க. என்ன அநியாயமா இருக்கு? என்ன கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கவங்க எப்படி வந்து கதையை கரெக்டா கேட்பாங்க? அது எப்படி தெரியுமா? இப்ப கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா, ஆமா, அவங்க எல்லாம் நம்ம 6 பேரையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாக்கும்போது உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. ஆமா, சரி. உன்னைய பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன பாக்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன கொடாடிக்க தம்பிக்கு 22 வயசு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. கொடாடிங்க தம்பி, இந்த தொம்பிய பார்க்கலனா 22 வயசு இருக்குமான்னு ஒரு அக்கா சொல்லுவாங்க. உடனே பக்கத்துல உள்ள அக்கா சொல்லுவாங்க ஏன் நீ சும்மா தாயி, அவருக்கு 20 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுபானியா. என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்க கேட்டுச்சா சபையில. நீ இருக்க இருப்புக்கு உனக்கு 20 வயசு. ஆமா, நீ எனக்கு வயசாகி போச்சு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு இளமா உள்ள இருந்து ஊஞ்சல் ஆடிட்டு உனக்கு தெரியுமா? ஆனா உனக்கு வயசானாலும் ஆசை வந்து யாரையும் விடாது. ஆசை வந்து விடாது. அப்ப உன்னைய பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. தாத்தாவை பாக்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அண்ணாச்சிக்கு ஒரு 30 வயசு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. அதுல ஒரு அக்கா சொல்லுவா 30 இராது 28 வயசு தான் இருக்கும்பாங்க. பரவாயில்ல. அப்போ உன்னையவும் என்னையவும் மாறி பார்க்கும்போது சரி கவனங்கள் மாறும், கதையை விட்டுருவாங்க. ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு கதை மட்டும்தான் காதுல கேட்கும் பாத்துக்கோ. அதனால நீங்க தூங்குங்க, நாங்க படிச்சுட்டு போறோம். பாப்பா உடுத்திருக்க சேலை எங்க எடுத்துருப்பா? கடையில தான், ஜவுளி கடையில. அதனால நாகலோக பட்டணத்திலே பார் கடல் கப்பாலே பளிங்கி வர்ணம் பாறையிலே அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? நாகலோக பட்டணத்தில் என்னை போல பிரியா
மன்னவன் தேவி இரு பேர்களுமே மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். வீணையும் நாதம் போல, நகமும் சதையும் போல, மனமும் மலரையும் போல, கடலும் மலையும் போல, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அதெல்லாம் குடும்பம். அதாவது கணவன் மனைவின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ஆமா, குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் மனைவின்னா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நடக்கணும். ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. 5க்கு 2வது அந்த அம்மா சொல்லுவதை கேட்டு நடக்கணும். அத மாதிரி பொம்பளை நினைக்க கூடாது. இந்த குடிகார மட்டும் இவன் பேச்ச கேட்கவா அப்படின்னு தாய்மார்கள் நினைக்க கூடாது. அவர் குடிகாரா இருந்தாலும் அவர் சொல்லுறதுல ஏதாவது 2 வார்த்தை நல்லா இருக்கும். அதை கேட்டு நம்மளும் நடக்கணும். ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் குடும்பத்திலே நல்லா இருக்கும். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்க? உன் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்க மாட்டேக்காளா? அவன் என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க. எதுக்கு அப்படி? என் தம்பி சொன்னா எதுனாலும் கேட்க. அதான் எதுக்கு? நான் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன், ஏட்டி கூட்டி பேசுவேன். சரி, என் தம்பி அப்படி கிடையாது. அப்படி இல்லையோ? அவன் கரெக்டா பேசுவான். ஆமா, அதனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எந்த காரியமா தான் உங்க தம்பி பேசி முடிக்கட்டும். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா ஹலோ அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, பொன்னால் குறைவில்லை, பொருளால் தாழ்வில்லை. ஆடிருக்கும் ஆடிருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு, 7.5 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், ஆனை கட்டும் சாவடி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடி. அதாவது நாமளுக்கெல்லாம் செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? ஒரே ஒரு செல்வம்னா என்ன செல்வம் தெரியுமா? நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருந்தாலும் சரி, அந்த தங்க ஆபரணம் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒரு நாளும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த நிலம் மண்ணு நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, கூப்பிடாது. வாய் நிறைய அன்போடு நாமளை அம்மா அப்பா என்று அழைக்கணுமானா அதுதான் செல்வத்திலே சிறந்த செல்வம், பிள்ளை செல்வம் என்பார்கள். ஆமா ஆமையா. ஆமா, என் கல்யாணத்துக்கு சரி நான் தாலி கட்டின உடனே எங்க பாட்டி கார்ல போய் விழுந்தேன். என்ன சொன்னா? எங்க பாட்டி என்ன சொன்னா தெரியுமா? என்னய்யா? பேரப்பிள்ளை, நீ 16 பெற்று பெருவாள் வாழும் அப்படின்னா. ஏ அப்பா, நான் விவரம் தெரியாம 16 பிள்ளைய பத்தி இப்ப சீரழிஞ்சுக்கிறாங்க. ஆமா, செல்வம் 16 சொல்லுவாங்க. 16 செல்வம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவையோ, தனம், பசு, பொறுமை, நன்மை, வீடு, நல்ல பிள்ளைங்க, இப்படி 16 செல்வம். நீ 16 பிள்ளைய பத்தி இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது. அப்ப செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள்? எங்க நவராஜ மன்னா ராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணநாதா நான் உங்கள் நாகக்கண்ணி முற்பது வயது மாற்றி முடிதறிக்க பிள்ளை
சொத்து சுகம் இருந்தும் நாமளுக்கு சொத்தையால ஒரு குழந்தை இல்லை மன்னவா. பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். மாதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட்டார் காலை மன்னவா. நான் என்னதான் பாவம் செய்தேனோ எனக்கே தெரியவில்லை. இதுவரைக்கும் என் மன்னா எனக்கு குழந்தை இல்லை என்று நாகராஜனை அழைத்து நாகக்கண்ணி அழுது புலம்பினார். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், அம்மா ஏ நாகக்கண்ணி, பிள்ளை இல்லைன்னு நீங்க கவலைப்படாத. ஆண்டவனுடைய அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் அம்மா. இறைவனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலும் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும். அதனால நீ கவலைப்படாத. கல்யாணம் முடிச்சு 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு ஆணோ பெண்ணோ பெத்து எடுத்துடணும். சரி, அப்படி பெத்து எடுக்கலன்னா என்ன ஆகும்? குடும்பத்துல இப்படிதான் குழப்பம் வரும். அதானே சொல்லி அழுவுதா கணவனை பார்த்து. ஆஹா, சரி. அதனால என் மன்னா என் நாகராஜா பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா. ஏன்னா பிள்ளை இல்லாத வீட்டுல அன்னம் வாங்கி சாப்பிட்டா அவர்களுக்கு அன்ன தோஷம் பிடிக்குமா. அதனால நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரன் கூட வரமாட்டானே அப்படின்னு நாகக்கண்ணை கவலை கொண்டு சொல்ல, இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமல் 6 பேர்களுக்குமே பரிசளிக்க வேண்டும் என்று அல்லை பணம் கொடுத்து ஆதரித்து செல்வச்சிமான் பட்டாடை கட்டியை சேர்ந்த சங்கை சரவணன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் திமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மேல நீலிதநல்லூரை சேர்ந்த மேல நீலிதநல்லூர் ஒன்றியத்தை சேர்ந்த சங்கை சரவணன் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமல் 6 பேர்களுக்கும் அள்ளி பணம் கொடுக்க வேண்டும் என்று 101 லட்சத்தை முதலாகவே பரிசளித்து ஒரு மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையாக அணிவித்து அதோடு மட்டுமல்லாம 6 பேருக்கும் சேர்த்து ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து நாமளுக்கு போச்சி உள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் அவருடைய பெற்றார் உறவினர்களோடு அன்னார் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலைமுருகன் அருளாலே, மலைமுருகன் அருளாலே. வடகாசி அம்மன் அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும்போது அந்த நாகலோக வட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி அந்த நாகராஜனை அழைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாகக்கண்ணி என்ன சொன்னா? எனக்கு வைத்த பிராணன் நாதா, தேவி நாகக்கண்ணி, நாமளோட அரண்மனையில் முச்சத்தில மன்னலைய பிள்ளை
கட்டி பூஜை செய்ய ஒரு மதலை இல்லாம குழந்தை ஒரு குச்சாலம் ஏறுவா அண்ணா குழந்தை பூஜை செய்ய குழந்தை இல்லா கொடுப்பா குழந்தை இல்லா கொடுப்பா மல்லி ஒரு வாத்தி மலையாளம் பேர்வாதி மல்லிகட்டி பூஜை செய்ய மதலை இல்லாத மாபாவி அல்லவா கொழுந்து ஒரு வாத்து எனக்கு குச்சாலம் பேர்வாதி மன்னா கொழுந்து கட்டி பூஜை செய்ய ஒரு குழந்தை இல்லாத கொடும்பாவியாகி விட்டேனே நான் கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா சொல்றா நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவனு பேசுதா குழந்தை இருந்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு சரி குழந்தை இல்லைனாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அதுக்கும் பேசுவாங்க பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கும் பேசுவாங்க அதாவது பிள்ளை இல்லாத பேர்களை மலடி என்பார்கள் பிள்ளை இல்லைன்னா மலடியா இருக்காளே அப்படின்னு பேசுவாங்க மலடுன்னு சொல்லுவது தவறான வார்த்தை தானே அதாவது மலடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் மலடு என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா பிள்ளை இல்லாதவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் புஷ்பவதியாகாத பெண்ணை தான் மலடு என்பார்களே தவிர அந்த மலடு என்பதுக்கு அதான் அர்த்தம் ரெதுவாகாம இருந்தா தான் மலடுன்னு சொல்லுவாங்க இது தெரியாம நம்ம பிள்ளை இல்லாதவங்கள மலடு மலடுங்கோ ஆமா பேசக்கூடாது அடுத்தவர் மனது புண்படும் வரைக்கும் யாரையும் காயப்படுத்த கூடாது அவங்க வாழ்க்கை இறைவன் அவங்களுக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரோ அப்போது கொடுப்பார் ஆமா சில பேரு கல்யாணமான உடனே கேட்பாங்க ஒரு நாள் ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுதுன்னு வையே ஏ தாயே உன் பிள்ளைய கட்டி கொடுத்து எதோ விசேஷம் உண்டா உண்டு உண்டு வேணும்னே அவளை கூப்பிட்டு கேப்பா பாத்துக்கோ அதெல்லாம் கேட்க கூடாது அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா அப்ப பிள்ளை இல்லைன்னா மலடி பிள்ளை இல்லைன்னு பிள்ளை பெச்சு எடுத்தா அவளை கிளவிம்பா கிளவின்னா 4 பிள்ளைகளை பெத்ததுக்கு பிறகு நல்ல ஒரு பட்டு சேலை கட்டி கழுத்துல நகையை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு தெருவழியா போனேன்னு வையி அவ சொல்லுவா 4 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டால இவளுக்கு நடையும் உடையும் இதெல்லாம் தேவையா கிழவிக்கு இதெல்லாம் தேவையா மேலும் கீழும் மினக்கிட்டு அலையுதா அப்படின்னு பேசுவா அப்ப நல்ல சேலை கூட கட்ட முடியாது ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி அதுக்கு சொல்லுவாங்க பொன்னடி எத்தவா ஒல்லியா பெத்து இடுக்கிருக்காளப்பா ஆமா இவ காணி ஆளதுக்கு அப்படிம்பா ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வைகி கொல்லி எத்தவா இவ எந்த சொத்தை வித்து இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போற அப்படின்னு பேசுவா அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான் இருக்கான் 1000 பேர் 1000 சொல்லுவார்கள் அடுத்தவங்க பேசுவதை கேட்ட நம்ம வாழ முடியுமா ஐயா நமக்காக நம்ம மனசாட்சிக்கு இறைவனுக்கு பயந்து வாழணும் அதனால சரி ஏ தம்பி தாத்தாவுக்கு ஒரு கரண்டியை கொடு ஒரு கடி அள்ளி கொண்டு வாயில வாங்கிட்டு வந்து ஓம்பாடி சாப்பிட்டுக்கிட்டு அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி அந்த நாகக்கன்னி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன சொன்னா கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் கவிரோடு என்ன பயம்
கவனத்தோடு விதை விதைக்கணும் என்பார்கள். பட்டம் தவறினா நாமளுக்குத்தானே நஷ்டம். பட்டம் தவறினா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா. கூட 10 நாள் ஆயிட்டுனா அதை நொடிச்சு சாப்பிட முடியாது. அதனால இந்த வயசுலே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, எனக்கு 50 வயசாச்சு, உங்களுக்கு 55 வயசாச்சு. இதுக்கு மேல் நமக்கு குழந்தை கிடைக்குமா? கிடைக்கிறது சந்தேகம், ரொம்ப கஷ்டம். என் நாகக்கண்ணி என்ன, அதாவது லண்டன்ல 95 வயசு கிழவி ரெட்ட பிள்ளை பெற்றிருக்கா. எந்த ஊர்ல? லண்டன்லயா? பேப்பர் பாத்தீரா? பேப்பர் நான் இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்க்க மாட்டேன். இங்கிலீஷ் பேப்பர் தான் தினம் படிப்பேன். நீங்க இங்கிலீஷ் தான் படிப்பீங்களோ? ஆமா. சரி. வடநாட்டுல இப்படி இருக்கு. ஆகையினால நீ கவலைப்பட வேண்டாம். அப்படியா? நமக்கு 55-50 வயசு ஆனாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருக்குமானால் சரி, எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அம்மா 95 வயசுல பிள்ளைய பெத்து போட்டிருக்காள, அந்த பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில என்னைக்கு பிடிச்சு கொடுக்க. பாட்டி கட்டில் இருப்பா, பிள்ளை தொட்டில் இருக்கும். அந்த காலத்துல 30-40 தான் நடுப்பிராயம். பெண்களுக்கு 25 வயசு தாண்டினா தான் கட்டி கொடுப்பாங்க. ஆம்பளைக்கு 35 வயசு ஆனா தான் கட்டி கொடுப்பாங்க. ஆமா. சரி, இப்போ வந்து என்ன தெரியுமா, 13-17 நடுப்பிராயம். 20-22ல 2-3 குழந்தையை பெற்று வயசு என்னாவது? 30ல முடி நரைக்கும், 40ல நடுக்கமாகும், 50ல அடங்கிக் கொள்வார்கள். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அதான் வித்தியாசம். அந்த காலத்துல 130-140 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. எங்க பாட்டி இருந்தா. உண்மை சரிதானே? அதனால 95 வயசுல குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி பேப்பர்ல போட்டுறான். அதான் சொன்னேன், பேப்பர்ல போட்டிருக்கான். அப்போ இந்த நாகராஜனுக்கும் இந்த வயசுல பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது மன்னவா? அப்படியே நாமல் மாண்டு முடிந்தோமையானா என்ன ஆகும்? நம்ம செத்ததுக்கு பின்னாலே பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம்? மன்னா கரையோ நம்ம செத்ததுக்கு பின்னால நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணும். அப்படி தான் பெற்ற திருமகன் இல்லையானா நம்மள மையானக்கரையில கொண்டு அடக்கம் பண்ணணும் பாருங்க. அதுக்கு சொந்த பெரியப்பா மகனா இருந்தாலும் இந்த நாட்டுல என்ன மாதிரி 10 பேர் இருக்க போய்தான் மழை பெய்யுது. இந்த மாதிரி 10 பேர் நல்ல மனுஷன் இருக்க போய்தான் எந்த மழை பெய்ஞ்சாலும் நம்மள விட மாட்டாங்க. அதுக்குத்தான் வெள்ளுக்காரங்களுக்குன்னு ஸ்பெஷலா மேல தகரம் போட்டிருக்காங்க. அதனால நீங்க சுத்தி சுத்தி பாக்காதங்க. மழை வருது, மழை வெறிக்கட்டும், பரவாயில்ல.
அப்போ நம்ம செத்ததுக்கு பின்னாலே மையானக்கரையிலே நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணணும்னா சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு உங்க சித்தப்பாவுக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா செத்து போனாரு, நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டா காசு பணம் இருந்தா முன்னால வந்து நிப்பான். காசு பணம் இல்லைன்னு வைங்க அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான், நான் இவனுக்கா கொல்லி வைக்க போறேன், ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படின்னு பேசுவாங்க. அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. கடையில போய் டீ கேட்டா போட்டு தருவாரா, வெண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. அதனால என் மன்னா நாகராஜா, இனியும் நாமல் குழந்தை வரங்கள் வேண்டுமானா அந்த இறைவனை எண்ணினாமல் தவம் இருக்க வேணும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, தலம் மூலிகி, தலம் மூலிகி, அங்கே விரதம் அது இறந்து வார இருந்து வா, அங்கே விரதம் அது இறந்து வார இருந்து வா, ஆமையா சொல்லையா அங்கே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டான், மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டான், பால் கொண்டு தரை மெழுகி தரம் மொழிகி, தரம் மொழிகி, அவர் பன்னீராலே கோலம் போட்டாலும் அவர் பன்னீராலே கோலம் போட்டா கோலம் போட்டா ஆமையா ஓடையா நல்லதை அவர கோலம் போட்ட இடமாதி ஓடி புறத்து வாழையிலை விரி அதிலே விநாயகனை பிடித்து வைத்து அந்நிறநோயாளி நிறமறக்க எச்சனை தேங்காய் பழம் எடுத்து வைத்து அழகாக குழிய வெட்டி 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டூசியை நாட்டி 12 வருடங்களாக ஊசி முனையின் மேல் நின்று தவம் இருந்து வருகிறார்கள். உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடையவனை மறக்கவில்லை, அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் 16 வருடமாகவே தவம் இருக்க 12 வருடமும் பகவான் வரவே இல்லை. அப்ப சிவபெருமான் வரவில்லை என்று இருபேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். இருபேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்ப சிவபெருமான் இவங்க தவத்தை கண்டு தவத்தை கண்டும் காணாதவரை போல கலி உலகம் எல்லாம் படியிழக்க வேணும் என்று பயணமாக வருகின்றார். அப்ப இந்த பார்வதி சும்மா இருக்க கூடாது, ஆண்டவா நீங்க உலகம் எல்லாம் படியிழக்க போனா நான் ஒத்தையில இருக்கேன், அதனால இன்னைக்கு உங்க கூட நானும் வாரேன். பார்வதி என்னோடு நீ வந்தையானா இறைவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அம்மா நீ வேண்டாம், கைலாசத்துல இரு நான் போயிட்டு வரேன். அப்படி என்ன உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க போகுது? பார்வதி உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய வசதி இருக்கும், ஆனா ஒரு பிள்ளை வரம் இருக்காது. ஒருவருக்கு குடிக்கிறதுக்கு கூட உப்பு இல்லா கூழ் கூட இருக்காது, அங்க ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன்.
ஒரு கோட்டான எவ்வளவு? 21. சரிதானே. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. ஆமா. அவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு என்ன ஆச்சு? இந்த தம்பி ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். கையிலே அமர்ந்திரு, ஆண்டவன் நான் சென்று வருகிறேன் என்று. அப்பந்தான் ஆண்டவன் பார்வதி, இறைவா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்ப என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னா உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் படி இழக்க உன்னை அழைத்து போகிறேன். ஆட்டுமென்று சம்மதித்து எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாண்டி பகவானோ அவர் படியளக்க பயணமாகி வரும்போது இரு பேர்களும் படியிழந்த களைப்பை தீர்க்க வேண்டும் என்று ஒரு ஆலமரத்தின் அடியிலே வந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஆலமரத்தின் அடியிலே வந்து இரு பேர்களும் அமர்ந்து கொண்டிருக்க சின்னந்திரிய பாலகன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு முனைக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி பிள்ளையை கண்டவுடனே நீங்க போய் காப்பாற்ற வேணும் என்று சொன்னபோது அப்ப இறைவன் சொன்னார், அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா செத்தே தீருவான், எதுவுமே பேசாம என் பின்னால் வர வேணும் என்று சொன்னபோது சத்தியம் செய்து கொடுத்த பார்வதி வாக்கையை மீறலாமா? அப்ப பார்வதி, அண்டவா நம்ம பெண்ணுக்குத்தான் தெரியும் பிள்ளை இல்லாத வழி என்னன்னு. இந்த பாலகன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டா அண்டவா. இவன் தரையிலே விழுந்தா தவிடுபடியாகி விடுவானே, அதனால நீங்க தான் போய் காப்பாத்த வேணும்னா. நீங்க காப்பாத்தலைன்னா உங்க பின்னால நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அப்ப இறைவன் சொன்னார், சரி பார்வதி, சரி பார்வதி, சரி பார்வதி, நீ சொல்லுவதை போலவே இந்த பாலகன் வெட்டு முடிந்து எப்படி கீழே தான் விழ போறான். என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி காப்பாத்து, என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா ஆண்டவே நான் காப்பாத்துகிறேன். ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனோ வெட்டு முடிந்தான், கீழே வருகின்றான். பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான் இருக்கலாம், இல்லைன்னா என்ன பத்தா அப்பான் இருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அப்ப வேற என்னதான் சொல்லியிருப்பான்?
அறியாத பிள்ளை தெரியாத பிள்ளை ஆமையா அந்த பிள்ளை கொப்பு ஒடிச்சு கீழே விழும்போது என்ன சொல்லி கீழே விழுந்திருப்பான் அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை ஆமையா நான் செத்தேம்னா காக்கச்சனியும் போக்கல செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி அதனால என் பேச்ச நீ கேட்கல வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த இடத்தை கடந்து இறைவன் ஏன் அந்த பாலகனை காப்பாற்றவில்லை தெரியுமா சத்தியம் செய்து கொடுத்த கண்ணபுரான் தான் இப்படி ஒரு சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டுதான் கண்ணை காப்பாற்ற முடியாது என்றார் அப்ப இப்படியாகவே இருக்கும்போது நாகலோகம் அழியாக இரு பேர்களுமே நடந்து வரும்போது நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டு ஆண்டவா இந்த நாகங்கள் ரெண்டும் தவம் இருக்கிறார்களே ஏன் தவம் இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா அதனால பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள் உடனே அப்ப பிள்ளை இல்லாதவங்களுக்கு நீங்க பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன கொடுக்கலாம்ல பகவான் நீங்க நினைச்சா கொடுக்கலாமா அதாவது உங்களை நம்பித்தான பிள்ளைன்னு தவறு இருக்காங்க பார்வதி 12 வருஷமா குழந்தை இல்லாம தவஞ்சிதாகண்ணா ஆமா அதாவது திடீர்னு கொடுக்க முடியாது சரி வாழைக்காயா வாங்கியாந்து கொடுத்துற பிள்ளை வரத்தை நான் கொடுக்கணும்னு சொன்னா அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும் அப்படியானா சித்திரபுத்திர நைனாரை வரவழைத்து அந்த நாகராஜன் நாகக்கண்ணி கணக்கை பார்க்க கணக்கை பார்த்தா கணக்குல 2 பேருக்கும் பிள்ளை இல்லை ஏன் இல்லைன்னா போன ஜென்மத்திலே நாகராஜன் வேடுவனாக பிறந்து சூல்மானை அம்பாள் எய்து கொன்று விட்டான் நாகக்கண்ணி மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்து கருவை கலைத்து விட்டார் அதனால 2 பேருக்குமே கருவளித்த பாவத்தினாலே கை குழந்தை இல்லை என்று இறைவன் சொல்ல ஆதிபரா சக்தியான பார்வதி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே என்னை போல பெண்ணல்லவோ பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க மங்கைக்கு மனம் இறங்கி மணலை வரம் கொடுக்க கண்ணிக்கு மனம் இறங்கி கண்ணிக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க மதலை கொடுக்கலைனா நான் கைலாசம் வரமாட்டேன் உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன் பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமான் என்று சொல்ல மாட்டேன் ஆக்கி அவைக்க மாட்டேன் உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன் இறைவா என்று பார்வதி சொல்ல நீ எத்தனை சொன்னாலும் என்னால குழந்தை கொடுக்க முடியாதம்மா அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே இனி இவர்களுக்கு நம்ம பிள்ளை கொடுக்காம விடக்கூடாது என்று அந்த ஆதிவரா சக்தியான பார்வதா தேவி சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் கடவுள் நீங்க சுவாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அங்கே பார்வதியும் சொன்ன
பிறக்கணும் போ ஆண்டவா. நாகத்தின் வயத்திலே நான் கருவாய் சனிப்பதற்கு சட்டம் இல்லை. மாற்று வரங்களை தந்தாலே நான் முதலையா அதனால நானே போய் முதலையாக பிறக்கணுமானால் எனக்கு மாற்று வரங்களை தர வேண்டும் என்று சொல்ல அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு வரமாக கொடுத்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொன்னார்கள். 48 நாளைக்குள்ள பார்வதி நீயே போய் பிள்ளையா பிறக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஆட்டுமென்று பார்வதி வரங்களை வாங்கி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுத்து அங்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொன்னார்கள். அந்த 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் அவதாரம் செய்ய போறார் ஆனா பேத்தட்டா நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே அங்கே முதலாம் ஏடு நல்ல கலசத்தில எங்க வடகாசி அம்மா கலசத்தில